வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம் பகுதி 4. இந்த வடமொழி ஸ்லோகங்களை நாம் தமிழில் பொருள் விளக்கத்துடன் காணலாம். ஸ்லோகம் 13. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன் என்பவை 5 வகை பிராணன்கள். பிராணன் என்பது நுகர்வது, சுவைப்பது முதலியவற்றை செய்கிறது. அபானன் என்பது கழிவுகளை வெளியேற்றுகின்றது. வியானன் என்பது நமது உடலின் ஜீரணக் கருவிகளை இயங்கச் செய்கிறது. சமானன் என்பது ஜீரணித்து கிடைத்த புஷ்டியை உடல் முழுவதும் பரவச் செய்வது. உதானன் என்னும் வாயு நம் எண்ணங்களை உயர்த்தும் வழிக்கு வேலையை செய்கிறது. 10 இந்திரியங்கள் உள்ளன. கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, கண், காது, மூக்கு, தோல், நாக்கு ஞான இந்திரியங்கள். கைகள், கால்கள், பேச்சு, வெளியேற்றும் இந்திரியம், பிறவிக்கான இந்திரியம் இவை கர்மேந்திரியங்கள். இங்கு மனம் என்பது விருப்பு வெறுப்புகளின் இருப்பிடமாகும். தர்க்கரீதியாக சிந்திக்கும் பகுதி புத்தி எனப்படும். இவையெல்லாம் சூட்சும பகுதி என்று அழைக்கப்படுகின்றது. இவைகளைத்தான் போக சாதனம் என்கிறார்கள். இவைகளே இன்பம் துய்க்கும் கருவிகளாகும். அடுத்து ஸ்லோகம் 14. இந்த ஸ்லோகத்தில் நமது காரண சரீரம் விவரிக்கப்படுகின்றது. குறை நீங்கவும் பொழுது போகவும் கிளப் என்பது ஏற்படுகின்றது போல நமது ஆசைகள் நீங்கவே இந்த சரீரங்கள் ஏற்படுகின்றன. அதாவது காரண சரீரம் அது அவித்தை, அனாதி என்று சொல்லலாம். இரவில் தெருவில் தனியாகச் செல்பவன் பிசாசை நினைத்து பயப்படுவது போல இந்த ஆத்மாவை மறந்து உலகை நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம். இரவில் மனைவி மக்களுடன் உள்ளோம். ஆனால் கனவு வந்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து அந்த கனவில் மூழ்குவதும் உண்மைதானே. புத்தி தெரிந்தால் போதும், அவித்தையான அஞ்ஞானம் போய்விடும் என்கிறார் சங்கரர். பொதுவாக வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு இருளை தேட முடியுமா? அதுபோல்தான் இதுவும். காரண உடல் ஆதியற்றது, பேச ஒண்ணாதது. இந்த உடலையும் சேர்த்து ஏற்கனவே சொல்லப்பட்டவற்றுடன் 3 சரீரங்கள் உள்ளன. இந்த 3ஐயும் மீறியதே ஆத்ம நிலையாகும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். அடுத்து ஸ்லோகம் 15. அவித்தையின் காரணமாக உண்மை புரியாத காரணத்தால் தப்பாக புரிந்து கொள்கின்ற செயல் நமக்கு ஏற்படுகின்றது. ஸ்வப்னம், ஆழ்ந்த தூக்கம், விழிப்பு நிலையை தாண்டிய நிலை அந்த உண்மை நிலை. இதை விளக்குவதும் கடினம்தான். சுத்த ஆன்மா எங்கும் உள்ளது. ஒரு காந்தத்துடன் ஒரு ஊசியை ஒட்டினால் அந்த ஊசியுடன் வேறு மற்ற ஊசிகளை ஒட்டுவதும் சுலபமாகின்றது. அதுபோல் மாயையாகிய இந்த அவித்தை ஆத்மனுடன் மிகவும் ஒட்டி இருப்பதால் அது மிக ஆற்றல் பெற்றதாக உள்ளது. ஆனால் உடல் அப்படி ஒட்டி இல்லாததால் வலு குறைந்து உள்ளது. ஆத்மனுடன் எந்தெந்த உறவு கொள்கின்றனவோ அவற்றை போல் அந்த ஆத்மாவும் உள்ளது. கண்ணாடி கல்லை எந்தெந்த வண்ணத்துணிகள் மேல் வைக்கிறோமோ அந்தந்த வண்ணமாக அது தோற்றமளிப்பது போல்தான் இதுவும். இப்படித்தான் சுத்த ஆத்மாவும் ஒட்டிய உரைகளின் தன்மைக்கு ஏற்பவாறு காணப்படுகின்றது. சரி, அந்த 5 உரைகள், அதாவது 5 கோஷங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போமா? அன்னமய கோஷம், ஸ்தூல உடல். அடுத்து பிராணமய கோஷம். 3 மனோமய கோஷம். 4 விஞ்ஞானமய கோஷம். 5 ஆனந்தமய கோஷம்.
இவை அடுக்குகளாக இருக்கும் தன்மையுடையது. கண்ணாடி வைத்துள்ள துணிக்கு ஏற்றவாறு நிறம் காட்டுவது போல் ஆத்மன் எந்த உரையின் மூலம் இக்கம் காட்டுகிறதோ அந்த உரையின் தன்மையை ஏற்றுக்கொள்கிறது என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஸ்லோகம் 16. ஆத்மா இந்த உரைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது என்பது உண்மைதான். அதை அறிவது எப்படி? நெல் விளைந்ததும் அதனை அறுத்து காய வைத்து உரலிலிட்டு உலக்கை கொண்டு குத்தி உமியையும் தவிட்டையும் பிரித்து அரிசியை பெறுகின்றோம் அல்லவா? அதுபோல்தான் இதுவும். உலகில் பிறந்து நல்ல அனுபவம் பெற்று கஷ்டங்களில் காய்ந்து பிறகு யுக்தி கொண்டு ஸ்தூல சூட்சும சரீரங்களை இடித்து அகற்றி ஆத்மாவை பெற வேண்டும். நெல்லை அரிசி என்பது போல உடலை ஆத்மன் என்கிறோம். மேலே மூடியிருக்கும் உரைகள் குத்தி நீக்கப்பட்டாலே சுத்தமான அரிசி நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல் விவேகம் என்கிற உலக்கையை கொண்டு இது இல்லை இது இல்லை என்று குத்தி உடல் மனம் புத்தி முதலிய உரைகளை நீக்கிய பிறகு அதற்கு மேல் படிந்திருக்கின்ற அழுக்கை விளக்க வேண்டும். பிறகு ஆத்மன் வெளிப்பட என்ன தடையாயிருக்க முடியும்? பரமானந்த நிலையும் கைகூடி பின்வந்துவிடும். ஸ்லோகம் 17. எங்கும் உள்ளது என்றால் அது ஏன் வெளிப்படுவதில்லை? அரசாங்கம் எங்கும் உள்ளது. ஆனால் ஒரு குற்றம் வெளிப்பட்டால்தானே போலீஸ் என்கிற அரசாங்கம் வெளிப்படுகின்றது. அதுபோல்தான் ஆத்மாவும். நல்ல செயல்களில் மட்டுமே இது வெளிப்படும். கண்ணாடியில் படும் ஒளி பிரதிபிம்பமாகி விடுகிறது. ஆனால் சூரியனின் ஒளியை ஒரு சுவரில் செலுத்துங்கள், அது சிதறிவிடும். ஆனால் கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் ஒளியை பிரதிபலிக்காது. அதுபோல் புத்தி நன்றாக இல்லை என்றால் ஆத்மா வெளிப்படாது என்று சொல்லுகின்றார் சங்கராச்சாரியார். அடுத்து ஸ்லோகம் 18. அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி உள்ளது, என்ன போக்கை ஏற்றுக்கொள்கின்றது என்று கேட்டால், ரயில் என்ஜினில் உள்ள நீராவி தானாக இயங்காது. அதனை அமுக்கி விரிய வைத்து இன்ஜினை செயல்பட வைப்பர். இன்ஜின் பாதையில் சரியாக சென்றாலும் கீழே விழுந்தாலும் நீராவியை குற்றம் சொல்ல முடியுமா? அதுபோல மனிதனின் உடலின் உள்ளே உள்ள உயிர் தத்துவம் உடலுக்கு இயக்கத்தை தந்தாலும் அது உடலோடு ஒட்டுவதில்லை. புருஷனான உயிர் தத்துவம் பிரகிருதியான உடலை இயக்குகின்றது என்று சொல்லலாம். அந்த உயிர் தத்துவத்தை சாட்சி என்றே சொல்லுவார்கள். நம் நாட்டில் கூட ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டவர் குற்றவாளியாகத்தானே சித்தரிக்கப்படுவாரே தவிர சாட்சியாக அல்ல என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ளலாம். பரம்பொருள் இப்படித்தான் சாட்சியாக உள்ளது. முண்டக உபனிஷத்தில் கூட இப்படி சொல்லப்பட்டுள்ளது. உடலின் உள்ளே இரு பறவைகளாக ஜீவாத்மா பரமாத்மா உள்ளது. ஜீவாத்மா கர்மவினை என்கிற பழத்தை உண்கின்றது, கஷ்டப்படுகின்றது. பரமாத்மா என்கிற இன்னொரு பறவை எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மா எல்லா ஆற்றல்களையும் தருகிறது, ஆனால் ஒதுங்கிக் கொள்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். ஓகே மக்களே, இதுவரை ஸ்லோகம் 13 18 வரை அதன் தமிழ் விளக்கத்தை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.